உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வகார்த்திக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். பொதுவாவே எல்லாருடைய வாழ்க்கையிலுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த காதல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒண்ணா இருக்கு இப்போ. எல்லாருடைய லைஃப்லயுமே பார்த்தீங்கன்னா, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணுங்கிற அளவுக்கான எண்ணங்கள் இப்ப எல்லாருக்கும் வந்துருச்சு. ஏன்னா அரேஞ்ச் மேரேஜ விட காதல் திருமணங்கள் இப்ப அதிகமா ஆயிருச்சு. ஆனா, நெறைய பிரிவினைகள், பிரச்சனை நெறைய சந்திக்கிற நோவையும் நம்ம பார்க்குறோம். பொதுவா பார்த்தீங்கன்னா, பொருத்தங்கள் மேட்சிங் பார்த்து, கல்யாணத்த பொருத்தம் பார்த்து நல்லா டீப்பா அனலைஸ் பண்ணி கல்யாணம் பண்றவங்களுடைய வாழ்க்கைக்கும், இந்த காதல் திருமணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய பிரச்சனை சந்திக்கக்கூடிய வாழ்க்கைக்குமான வித்தியாசங்கள் நெறைய பார்க்குறோம். இப்ப டீப்பா பொருத்தங்கள் ஒரு பக்கம் பார்த்து பண்றவங்களுடைய லைஃப்லயும் நெறைய பிரச்சனைகள் வருது. இல்லைன்னு நம்ம சொல்லிற முடியாது. ஆனா, பிரிவினை இல்லாம, பிரச்சனை இல்லாம பயணிக்கிறது ஒண்ணு இருக்கு. பிரிவினை இல்லாம, பிரச்சனை இல்லாம பண்ணிக்கிச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. லைஃப் நல்லா இருக்கும். ஆனா, இந்த காதல் திருமணங்கள்ல பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான பிரிவுகள் வருவதற்கான ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சுக்கிரனுடைய பலம். ஒரு ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா 7ஆம் வீடு, லக்னத்திலிருந்து 7ஆம் வீடுங்கிறது கலஸ்திரஸ்தானம்னு நம்ம சொல்லுவோம். அது தனிப்பட்ட கலசரகாரகன் அப்படின்னு சொன்னா சுக்கிர பகவான் தான். அப்ப அந்த சுக்கிரனுடைய பலம் வாய்ந்த ஒரு ஜாதகத்துல இருக்கிறாங்க. அது லக்னம் 7ல சுக்கிரன் இருந்தா டைரக்ட்டா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் தான் நடக்கும். அப்படிப்பட்ட லவ் மேரேஜ்ல எந்த பிரச்சனையும் வரதே கிடையாது. அப்ப அவங்க சுய ஜாதகத்துல தோஷம் இல்லாம இருக்கு. அந்த பொண்ணு ஜாதகம் சுய ஜாதகம் தோஷம் இல்லாம இருக்கு அப்படின்னா, 2 பேரும் ஈக்குவலாவே பயணிச்சு நல்ல முறையில வாழ்ந்துடுறாங்க. அதே பொண்ணு ஜாதகம் நல்லா இருந்து, பையன் ஜாதகம் ராகு, கேது, செவ்வாய் இருக்கிற பட்சத்துல, இந்த கலசரஸ்தானம் 7ஆம் வீடு பையனுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருந்து இதுன்னா ஓரளவுக்கு தப்பிச்சுக்கிறான். அதே ஒரு வீக்கா இருந்ததுனா தான் அவங்க லவ் மேரேஜ்க்கு பண்ண பிறகு பிரச்சனை நெறைய சந்திக்கிறான். அப்ப இந்த சூழலுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, அந்த சுக்கிரனா தான் இருக்கிறார். அப்போ உங்க சுய ஜாதகத்துல அந்த சுக்கிரனுடைய பலம் எந்த அளவுக்கு இருக்கு? உங்களுக்கு காதல் திருமணம் நடந்தா பிரச்சனை இல்லாம இருக்குமா ஃபியூச்சர்ல? அல்லது அது தடை இல்லாம நடக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? அப்ப சுக்கிரன எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. 2வது பொதுவாவே பார்த்தீங்கன்னா, அவசர திருமணங்கள் முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் புடிச்சிருக்கணும். மெயினா கணவன், மனைவி அப்படிங்கிறது என்னன்னா 2 பேரும் புடித்து திருமண வாழ்க்கையில பயணிக்கிறது தான். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் இவங்கள பயணிச்சாலும் கூட 3ஆம் நபர், இப்போ எக்ஸாம்பிள் மாமனார், மாமியார், அண்ணனோ, தம்பி, அக்காவோ, தங்கச்சியோ, பொண்ணுக்கோ, அண்ணனுக்கோ இருக்கிற பட்சத்துல அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பகைகள் கணவனுக்குள்ள பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடாது. இது குடும்பஸ்தான வாழ்க்கை குடும்ப அமைப்பு நல்லா இருக்கும். அது 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் சொல்லி 2வது வீடு பலமா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் லக்னத்துக்கு 2ல சனி இருக்கிறான்னு வைங்களேன். அப்ப என்ன ஆகும்னா, அடிக்கடி வாக்குவாதங்கள் வந்துட்டே இருக்கு. கணவன் மனைவியா இருக்கலாம், லவர்ஸா இருக்கலாம். அடிக்கடி வாக்குவாதங்கள் வரும். இப்பேற்பட்ட சூழல் வர்றதுக்கான காரணம் அது 2ல சனியா இருக்கலாம். அப்ப சனி பாசிட்டிவா இருந்துட்டாலும் பிரச்சனை இல்ல. அந்த வீட்ல நெகட்டிவா இருக்கிற பட்சத்துல நெகட்டிவ் குடுக்கும். அப்ப இந்த நிலைய நம்ம உணர்ந்துக்கணும். அப்ப பொதுவாவே காதல் திருமணம் அப்படிங்கிறது அதிகப்படியா உங்க சுய ஜாதகத்துல அந்த யோகம் இருந்தா தான் நடக்கும். அதையும் மீறி இந்த தோஷங்கள்லாம் இந்த ராகு, கேது, செவ்வாய் தோஷங்கள்னால அது இழுத்துட்டு போய் ஒரு வாழ்க்கைக்குள்ள விட்டு 2வது வாழ்க்கை, 3வது வாழ்க்கை, 2வது திருமணம் கூட நெறைய பேர் பண்றதுக்கான காரணம்லாம் அந்த மாதிரியான தோஷங்கள் தான். அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நம்ம லைஃப்ல சந்தோஷம் தான் முக்கியம். நம்ம வாழ்ற வாழ்க்கை எப்படிங்கிறது சந்தோஷம் தான் முக்கியம். குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும். அப்போ அவசர திருமணங்கள் வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஜாதக அடிப்படையிலேயே நல்லா இருக்கா, நல்லா இல்லையா? அந்த காதலுங்கிறது ஜாதகத்த பார்த்துட்டு வராது. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒத்து போற அளவுக்கு நல்லா இருந்து லைஃப் நல்லா இருந்தா ஓகே. அதனால அதை மட்டும் நீங்க செக் பண்ணிக்கங்க. மத்தபடி பெரிய அளவுக்கு ஒரி பண்ணிக்க தேவையில்ல. இந்த காதல் திருமணங்கள பொறுத்தவரைக்கும் உங்க ஜாதகத்துல சுக்கிரனுடைய பலம் மட்டும் செக் பண்ணிக்கங்க. இது மேலும் நீங்க இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் ஜாதகத்த அப்படின்னு சொன்னா, நம்மட்ட நேரடியா பார்க்கலாம். நேரடியா வர கோயம்புத்தூர்ல ராமநாதபுரம் ஜெமாஸ்பதி பதில் நம்முடைய ஆஃபீஸ் இருக்கு. நேர்ல வர முடிஞ்சா வாங்க. நேர்ல வர முடியாதவங்க ஃபோன் கன்சல்டிங் அப்படிங்கிற ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கு. அதை நம்ம பார்த்துக்கலாம். மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.